ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் மீடியமில் வந்து எப்படி நம்ம மணி ஏர்ன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ மீடியம்னா முதல்ல நம்ம என்னன்றது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம எதிலாவது ஒரு விஷயத்தில் நம்ம மணி ஏர்ன் பண்ணுறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் இந்த பிளாட்ஃபார்ம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த பிளாட்ஃபார்ம் என்னன்னா, இந்த பிளாட்ஃபார்ம் யாருக்கு சூட்டபிள்னா பிளாக் ரைட்டர்ஸ்க்கு வந்து சூட்டபிள். இப்போ நம்ம பிளாகிங் நம்ம எழுதுகிற நேரம் நமக்கு வேர்ட்பிரஸ் வெப்சைட் ஒன்று வேணும். அந்த வெப்சைட்டை நம்ம ப்ரமோட் பண்ணி கூகுள் ஆட்சன்ஸுக்கு அப்ரூவல் பண்ணி நம்ம அந்த ஆட்ஸ் மூலியமாக நம்ம ஏர்ன் பண்ணுவோம் மந்த்லி ஏர்னிங்ஸ். ஆனால் மீடியமில் வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஒன்று நமக்கு தேவையே இல்லை. நமக்கு டொமைன் ஒன்று பர்ச்சேஸ் பண்ண தேவையில்ல, cPanel ஒன்று தேவையில்ல. ஓகே, இப்போ வெப்சைட் ஒன்று டிசைன் பண்ண தெரியாதவங்களுக்கு யாராவது ஒரு வெப் கம்பெனியில் கொடுத்து டிசைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு வந்து இந்த மீடியம்லேயே வந்து நம்ம பிளாக் ரைட் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து இந்த பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு கூகுளில் போயிட்டு மீடியம்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி இந்த பாருங்கள், ரீட் அண்ட் ரைட் ஸ்டோரி இதில் கொடுத்துருப்பாங்க. கம்ப்ளீட்டாக ரீட் அண்ட் ரைட் ஸ்டோரி தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து நமக்கு ரீட் பண்ணுறவங்க நம்மளோட ஸ்டோரிஸ் எவ்வளோ நேரம் அவங்க ரீட் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டோரிஸ் ரீடிங்க்கு வந்து நமக்கு வந்து காசு பே பண்ணுவாங்க மீடியம். இது வந்து இப்போ ஒரு 3-4 இயர்ஸ் அதில் ஒர்க் பண்ணுறாங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து இதில் நல்ல சக்ஸஸ் ஆகிருக்காங்க. அதாவது நம்ம சும்மா ஆர்டிகல்ஸ் இதில் வந்து ரீட் பண்ணுறதுக்கு போட்டு வேலை இல்லை, நம்மளுக்கு வந்து இதுக்கான டார்கெட் ஆடியன்ஸ் வந்து நம்மளுக்கான ரீடபிளுக்கு நம்மளோட இந்த மீடியம் சைடுக்கு வந்து ரீட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு மீடியமால் நம்மளுக்கு வந்து பே பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் போய்ட்டு நம்ம இந்த இதில் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிவிட்டு மீடியமில் போய்ட்டு உங்களோட இதை உள்ளுக்கு போனோம்னா நான் ஆல்ரெடி நான் இதுக்கு லாகின் ஆகிட்டேன். நீங்கள் வந்து இதில் வந்து அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ண தேவையில்ல. இல்லை வந்து நீங்கள் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் உங்கள் ஜிமெயில் ஐடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஜிமெயில் ஐடி வழியாக இந்த சைடுக்கு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஜிமெயிலில் உள்ள அவ்வளோ யூசர் நேம், பாஸ்வேர்ட், உங்களோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அப்படியே இந்த மீடியம் இதுக்கு வந்துடும். ஓகே, இப்போ இதில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்து எப்படி இதுக்கப்புறம் இல்லை இதில் ஃபர்ஸ்ட் டைமே வந்து நீங்கள் வந்து போயிட்டு மீடியம் பார்ட்னர் ப்ரோக்ராமை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மீடியம் பார்ட்னர் ப்ரோக்ராம் இருக்குது, பார்ட்னர் ப்ரோக்ராம். ஓகே, இதில் போய்ட்டு நீங்கள் எடுத்தோடனே நீங்கள் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணோன்னே நிறைய பேர் வந்து இந்த மீடியம் பார்ட்னர் ப்ரோக்ராமை அக்செப்ட் பண்ணுவாங்க. இந்த மீடியம் பார்ட்னர் ப்ரோக்ராம் அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா எப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ண போகிறீங்கன்னா இங்கே பாருங்கள், இல்லை அப்ளை பண்ணுற நேரம் இதுக்கு வந்து நீங்கள் மந்த்லி நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் வந்து $5 வந்து பே பண்ணணும். ஓகே, அதாவது உங்கள் மீடியம் பிளாக்குக்கு விசிட்டர்ஸ் வந்தால் தான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கண்ட்ரிஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்தியான்னு செலக்ட் பண்ணுவோமே. நம்ம இப்போ இந்தியான்னு செலக்ட் பண்ணிவிட்டு இல்லை நெக்ஸ்ட் கொடுப்போமே. இப்போ பாருங்கள், யூ ஆர் நாட் கரண்ட்லி மெம்பர். இப்போ இதில் வந்து நம்ம இது பண்ணுறேன்னு எனக்கு பார்த்தீங்க, யூ ஹேவ் பப்ளிஷர் ஸ்டோர் இன் லாஸ்ட் 6 months நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். பப்ளிஷ்டுன்னு போட்டிருக்கேங்கண்ணே. யுவர் கண்ட்ரி இங்கே பாருங்க, யுவர் பேங்க் இஸ் லொக்கேட்டட் இன் த கண்ட்ரிஸ் எலிஜிபிள் பே அவுட்னு போட்டிருக்காங்கண்ணா. வந்து இப்போ இதில் வந்து நீங்கள் என்னதான் பிகம் அ மெம்பர்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க வந்து இங்கே பாருங்கள், பே மந்த்லினா $5 நீங்கள் மந்த்லி பே பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, அதாவது நீங்கள் மந்த்லியே இதை வந்து முதல்ல வந்து எடுத்தோன்னே என்ன செய்வாங்கன்னா ஒரு மீடியம் ப்ரொஃபைல் வந்து உருவாக்குவாங்க. நிறையா பேர் உருவாக்கிட்டு இந்த சப்ஸ்கிரிப்ஷனை பை பண்ணிடுவாங்க. இதை பை பண்ண என்ன நமக்கு டிஸ்அட்வான்டேஜஸ்னால், நம்ம பிளாக்குக்கு இன்னும் வந்து விசிட்டர்ஸே யாரும் வரலை, இன்னும் நம்மளோட பிளாக் வந்து இன்னும் அந்த லெவலில் ரீச் ஆகலை. அப்போ நமக்கு நல்ல ஒரு ரீச், அதாவது நம்ம ஒரு நாளைக்கு நம்மளோட மீடியம் பிளாக்குக்கு ஒரு 500-1000 விசிட்டர்ஸ் நம்மளுக்கு அட்லீஸ்ட் இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 500-600 ஒரு விசிட்டர்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து இந்த இதில் போயிட்டு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை பை பண்ணலாம். ஓகே, அப்போ அந்த மாதிரி ஓரளவு நீங்கள் ஒரு டிராஃபிக் ஒன்று நீங்களோட சைட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த மீடியம்ட சப்ஸ்கிரிப்ஷனை பை பண்ணிடுங்க. பை பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா இதில் வல்ல வருமானம் ஒன்றுங்க, ஒரு சூப்பர் வருமானம் ஒன்று மாதம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து நீங்கள் பே அவுட் பண்ணுறது எப்படின்ற ஆப்ஷன் எதுலன்னா நீங்கள் ஸ்க்ரைப் மூலியமாக தான் நீங்கள் பே அவுட் பண்ணணும். ஸ்க்ரைப்ஸ் வந்து நீங்கள் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் இது சப்போர்ட்டபுளாக இருக்கும். நீங்கள் அது மூலியமாக வந்து அக்செப்ட் பண்ணால் சில கண்ட்ரீஸ்க்கு ஸ்க்ரைப் சப்போர்ட் இல்லாத கண்ட்ரீஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்க்ரைப்பில் வந்து நீங்கள் பே அவுட் பண்ணுறீங்க. பேனியர் அக்கௌண்ட் வழியாலையும் நீங்கள் உங்களோட பேமெண்ட்டை வந்து நீங்கள் பேங்க்குக்கு வித்ட்ரா பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் நான் வந்து க்ரியேட் பண்ண டைமில் கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் இதுவரை ஒர்க் பண்ணுறதே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா
இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட மந்த்லி ரீட் வியூஸ் எல்லாம் காட்டுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் வந்து இந்த மே இந்த 5 வியூஸ் போயிருக்கு பாருங்கள். ஏப்ரல் இப்போ இதெல்லாம் கீப் ஆன் நான் ஆர்டிகல்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் ஒரு மாதத்துக்கு ஒரு ஆர்டிகல்ஸ் அப்படி தான் நான் போடுவேன். இப்போ நான் போடுறதும் இல்லை. இந்த எதுக்கு ரீடபிள் போயிருக்குன்னு பாருங்கள். ஓகே, இப்போ இந்த மாதிரி இப்போ நான் வந்து ஆக்சுவலி இதில் பப்ளிஷ் பண்ணுறதே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பப்ளிஷ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20,000 விசிட்டர்ஸ், ஒரு 20,000 30,000 வியூஸ் வந்தாவே ஓரளவில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு எர்னிங் பண்ணலாம். ஓகே, இப்போ இதில் வியூஸ் வந்து எடுக்கிறது நீங்கள் எப்படி, நான் எனக்கு டார்கெட் ஆடியன்ஸ் எடுக்கிறது அதில் வந்து ரொம்ப நீங்கள் வந்து பொதர் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து பிரிண்டர்ஸ்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி பிரிண்ட்ரஸ்ட் வழியால் நீங்கள் பண்ணுற பிளாகிங்கை வந்து பிரிண்ட்ரஸ்ட்க்கு வந்து நீங்கள் இங்கே ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்டீங்கன்னா அந்த ஆர்டிகல்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஷேர் பண்ணுங்கள். பிரிண்டர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃபேஸ்புக் பேஜுக்கு ஷேர் பண்ணுங்கள், ட்விட்டரில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி ட்விட்டருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களோட சோஷியல் மீடியாவில் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போனா அந்த ஷேர் பண்ணுற நேரம் யாராவது ஒருத்தர் பார்க்காட்டி இன்னொருத்தருக்கு வந்து பார்ப்பாங்க. அப்படி பார்க்குற நேரம் உங்களுக்கு வந்து மீடியமால் உங்களுக்கு ஒரு பேமெண்ட் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். இப்படி தாங்க நம்ம மீடியமில் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஈஸி முறை தான் நமக்கு மீடியம். ஓகே, இந்த முறையை வந்து நீங்களும் பின்பற்றுங்க. இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கெயின் ஒன்று பண்ணலாம். ஓகே ஓகே, நான் சொல்லி கொடுத்த ஒரு சின்ன ட்ரிக்ஸ் வந்து நமக்கு வந்து எப்படி டார்கெட் ஆடியன்ஸ் வந்து நம்ம எடுக்கிறதுன்றது நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் பிரிண்ட்ரஸ்ட், ஃபேஸ்புக் பேஜ், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பேஜ் இதில் அவ்வளோத்துல எல்லாமே ஃப்ரீ. உங்களுக்கு யாருமே காசு கட்ட தேவையில்லை. நீங்கள் இந்த ஃபுல்ல ப்ரொஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு அவ்வளோ பேர்த்துலேயே நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான பேருக்கு நீங்கள் ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ண ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரிக்வெஸ்ட். இப்போ அதில் வந்து உங்களோட ஆர்டிகல்ஸ் பிடிச்சி பார்க்குறவங்க இந்த பிளாகுக்கு வரக்கூடியதாக இருக்கும். அப்படி நீங்கள் ஒரு நல்ல ஒரு கெயின் ஒன்று பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு விசிட்டர்ஸ் ஒருத்தவங்க உங்களோட சைடுக்கு வர்றதா இருந்தால் அப்ளை டு பார்ட்னர் ப்ரோக்ராம் இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து மணி ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதில் வந்து எந்த ரிக்வயர்மெண்ட்ஸும் அவங்க கொடுக்கல. எனக்கு இவ்வளோ பேர் வேண்டியதை பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்க்குறேன் மீடியம் பார்ட்னர் ப்ரோக்ராம் ரிக்வயர்மெண்ட்ஸ் நடிக்குமே. இதில் வந்து என்ன இதில் அவங்க கொடுத்துருக்க ரிக்வயர்மெண்ட்ஸ் என்னன்னா உங்களோட யூ ஹேவ் பப்ளிஷ் ஸ்டோரி வித் லாஸ்ட் 6 months நீங்கள் பப்ளிஷ் பண்ணி இருக்கணும்ன்ற கொடுத்துருக்காங்க. யுவர் பேங்க் அக்கௌண்ட் இன் ஃபைல் டெக்ஸ் எலிஜிபிள் கண்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. 18 வயசுக்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அட்லீஸ்ட் 18 வயசு இருக்குன்றாங்க. இப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான், இதில் வேறு எந்த ரிக்வயர்மெண்ட்ஸும் கொடுக்கல. இப்போ இதில் வந்து நீங்கள் இப்போ ஆட்சன்ஸ் வேறு அந்த டப்லா இந்த மாதிரி நிறைய அட் நெட்ஒர்க்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணுற நேரம் எம்ஜிஐடி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 3000 வியூஸ் இருக்கணும். 3000 வியூஸ்னால் பேஜ் வியூஸ் கிடையாது, ஒரு தனி செஷன். அதாவது ஒரு நபர் மாதிரி கிட்டத்தட்ட 3000 பேர் அதில் வந்திருக்கணும். ஓகே, 3000 பேர்னா 3000 பேர் அந்த பேஜுக்கு வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேஜ், ஒரு 10,000 பேஜ் வியூஸ் வரையும் அதில் போயிருக்கும் ஒரு நாளைக்கு. இப்போ அந்த அளவு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. இதில் எந்தவித ரிக்வயர்மெண்ட்ஸுமே இல்லை. உங்களுக்கு ஒரு சின்ன டிராஃபிக் இருந்தால் கூட இதில் மீடியமில் உங்களுக்கு பே பண்ணுவீங்க. ஒரு மாதம் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க, சில பேர் நினைப்பீங்க $5 பே பண்ணணும்னு. இந்த $5 மாதிரி இல்லைங்க. இதில் ஜென்ரேட் பண்ணுற இன்கம் வந்து ரொம்பவே ஒரு மிகப்பெரிய ஒரு இன்கம் பேஸ்க்கு நீங்கள் போக முடியும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.